Hi, 2025 prelims கான current affairs. So, இன்னொரு topic banking. Banking already part 1 பார்த்துருக்கோம். So, part 2, okay. So, first topic repo. So, repo அப்படிங்கிறது சிம்பிளா RBI இருந்து ஒரு பேங்க் கடன் வாங்குது அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தட்ஸ் ஆல் அதான் ரெப்போ அப்படிங்கிறது. ஸோ 1 to 14 டேஸஸ்க்கு நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் ஆக்சுவலி ஓவர் நைட்டில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் தான் மீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வேரியபிள் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஜென்ரல் ரெப்போ. வேரியபிள் அப்படிங்கிறது டிசைடட் பை என்னது மார்க்கெட். இப்போ நிறைய கேஷ்க்கு டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். கேஷ் நிறைய இருக்குது, அதில் டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு பேங்க் போகிற பேங்க்கிட்ட காசே கம்மியாக தான் இருக்குது, அப்போ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதிகமாகும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குன்னா வட்டி அதிகமாக கேட்பான். பேங்க் அதிகமாக காசு கையில் வச்சுருக்கிறான், ஆனால் அது என்னது எவனுமே வாங்க வரல, டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி எப்படி இருக்குன்னானது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இது மாதிரி வந்து கேஷ் ஃப்ளோவையும் டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அது என்ன அப்படின்னா என்னது வேரியபிள் ரெப்போ ரேட். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை வச்சு ரெப்போ ரேட் என்னன்னா வேரியபிள் ஆகும் அப்படிங்கிற புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க ஆர்பிஐ. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ அப்படிங்கிறது இதுவே ஆர்பிஐ பேங்க்கிட்டேருந்து கடன் வாங்கிச்சுன்னா அது ரிவர்ஸ் ரெப்போ. ஓகே, இப்போ இந்த ரெப்போ அப்படிங்கிறது இப்போ அட் அ நைட்டில் திடீர்னு பேங்க்கு வந்து சில விஷயங்களுக்காக காசு தேவைப்படலாம். எஸ்பெஷலி ரிசர்வ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கேஷ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யார்கிட்ட வாங்கிக்கலாம், ஆர்பிஐட்டேருந்து வாங்கிக்கலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி சொல்லுவாங்க. மானிட்டரி பாலிசி அப்படின்னா மணி சப்ளை டிசைட் பண்ணுறதுக்கான பாலிசிஸ். ஸோ இந்த பாலிசிஸில் மெயினாக இருக்கிறது ரெப்போ. ரெப்போ அப்படிங்கிறது ஆர்பிஐட்டேருந்து கடன் வாங்கினா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, ஆர்பிஐ கடன் வாங்கினா அது என்ன அப்படின்னா அது ரிவர்ஸ் ரெப்போ. தட்ஸ் ஆல். இப்போ இந்த டெக்னிக்கில் பார்க்கும்போது ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா அது ரெப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ரிவர்ஸ் ரெப்போ கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே யார் தான், ஆர்பிஐ தான். அப்போ ஆர்பிஐ கடன் வாங்குறான் அப்படின்னா அவன் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். ஆப்வியஸாக என்ன பண்ணுவான், கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவான் அப்படின்னா. ஸோ வேரியபிள் ரெப்போ அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? ஜென்ரலாக வந்து பேங்க் வந்து நிறைய கடன் வாங்கி அது மக்களுக்கெல்லாம் கடனாக கொடுத்து மக்களோட பிஸ்னஸ்லாம் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட நோக்கம். அதுக்காக வந்து எப்படியாச்சும் கடன் வாங்குடா என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிஐ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கடன் கொடுத்தா தானே என்ன பண்ண முடியும்னு அதை வாங்குவோம் அப்படின்னு. அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இருக்கிறதா பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெப்போ ரேட். ஸோ வேரியபிள் ரெப்போ ரேட் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா அது ரெப்போவிடவும் கம்மியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வந்து பேங்க் வந்து யார்கிட்ட கடன் வாங்கணும், ஆர்பிஐட்ட வந்து காசை வாங்கி அதை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா என்னது பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கு கொடுத்து அது மூலமாக பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பெட்டராக இருக்கணும். அப்போ ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாச்சுன்னா ரெப்போவாக இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் ரெப்போவாக இருந்தாலும் சரி, வேரியபிள் ரெப்போவாக இருந்தாலும் சரி கம்மியாயிருச்சு அப்படின்னா வட்டி கம்மியாயிருச்சு அப்படின்னா பேங்க்குக்கும் வட்டி கம்மியாயிரும், பேங்க்கு செலவு கம்மியாயிரும். பேங்க் என்ன பண்ணணும்னா அது கம்மியான செலவு தான் இருக்கிறதுனால பீப்புள்ஸுக்கும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் கொடுக்கும். அது மூலமாக என்னன்னா பீப்புள்ஸ்க்கு அதிகமான மணி இருக்கும். ஸோ மணி சப்ளை இன்க்ரீசஸ் ஆகும். தட்ஸ் கால்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. இதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீசஸ் பண்ணிட்டா என்ன ஆகுனானது அதிக வட்டி ஆயிரும், பேங்க்கு அதிக செலவு. பேங்க் என்ன பண்ண மாட்டானது நமக்கும் அதிக வட்டி கொடுப்பான். நீ அதிக வட்டி இருக்கிறனால கடன் வாங்க மாட்டேன், அதனால மணி சப்ளை ஓன்ட்டு மணி கம்மியாயிரும். மணி சப்ளை கம்மியாயிருச்சு அப்படின்னா கான்ட்ராக்ஷனரி பாலிசி மீன்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆகும், எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ நீ க்ரோத் கொடுக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணணும், கம்மி பண்ணும். வட்டி கம்மியாக தான் நீ கடன் வாங்குவேன், நீ கடன் வாங்கினா பிஸ்னஸ் பண்ணுவேன், அது மூலமாக தான் க்ரோத் கொடுக்க முடியும். டூ மச் க்ரோத் ஆயிடுச்சு, இவ்வளோ தேவை இல்லைன்னு ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து க்ரோத்தையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும் இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ணுறதுக்காக. என்னது க்ரோத் இருந்துச்சுனாலே விலைவாசி அதிகமாகும். ஏன்னா உடனே நிறைய காசு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதனால விலைவாசி ஆக்சுவலாக அதிகமாகும். ஸோ டூ மச்சாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறதுக்காக க்ரோத்தையுமே கம்மி பண்ணலாம். ஸோ க்ரோத்தையுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம் வேணும்னே. அப்படி பண்ணுறாச்சுன்னா கான்ட்ராக்ஷனரி பாலிசி யூஸ் பண்ணணும். கான்ட்ராக்ஷன் இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ணுறதுக்காக மணி சப்ளை கான்ட்ராக்ஷன் பண்ணுறது கம்மி பண்ணுறது. ஸோ மணி சப்ளை கம்மி பண்ணால் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தணும். வட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கடன் வாங்க மாட்டேன், பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். தட்ஸ் என்னது கான்ட்ராக்ஷனரி பாலிசி. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரெப்போன்னு சொல்லும்போது. ஸோ இது மாதிரி டெசிஷன் எடுக்கிறது தான் என்ன சொல்கிறோம், மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். மணி ரிலேட்டடான பாலிசி, தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. அதுலேயே மீனிங் இருக்குது. கிரெடிட் ஓகே டிவைட் பை என்னது டெபாசிட். எவ்வளோ டெபாசிட் இருக்கோ அதுக்கு எவ்வளோ என்னது கிரெடிட் கொடுக்குறேன். அவன்கிட்ட 100 ரூபா வந்து என்னது ஒருத்தன் டெபாசிட் பண்ணிக்கிறான்னா அதில் கிரெடிட் என்னது 78 கொடுத்தோம் அப்படின்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ என்னது 78. அப்போ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதிகமாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா டூ மச்சாக லோன் கொடுக்குறேன் அப்படின்னா தட்ஸ் அ டேஞ்சர். அப்படி தானே என்ன அர்த்தம்னா திடீர்னு உடனே திருப்பி வந்து காசு கேட்டாங்கன்னா அவனுக்கு திருப்பி கொடுக்குறது காசு இருக்காது. ஸோ அதனால கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ டூ மந்த்ஸ் அதிகமாவது நல்லது கிடையாது. ரீசன்ட் டைமில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதனால ஆர்பிஐ என்ன பண்ணுங்க ஒரு காஷன் கொடுக்குறான், அவ்வளோதான்.
ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ எதில் லீடாக இருக்குது, பேங்கிங் செக்டர் லீடாக இருக்குது. தட்ஸ் வந்து அது என்னது, ஆர்பிஎஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் அதை மீன் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது, ஸோ டேஞ்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு மீன் பண்ணுறது. அப்ராக்சிமேட் எவ்வளோ இருக்குன்னா அது 80% கிட்ட இருக்குது. மீன்ஸ் 78.7% இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து பீப்புள்ஸ் டெபாசிட் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஒன்று நீ கொடுக்குற கடன் அதிகமாகிடுச்சுனாலும் கிரெடிட் அதிகமாகிடும். ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 78/100 இருக்கா, ஸோ நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா அது 2 months பார்த்தீங்கன்னா அது கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்னா அது 80 ஆகலாம், 85 ஆகலாம், 90 ஆகலாம். ஒன்று கிரெடிட் இன்க்ரீசஸ் ஆகிறதுனால. ஆனால் ரீசெண்ட் டைமில் ஆக்சுவலாக ஆகிட்டுன்னா டெபாசிட் கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா பீப்புள்ஸ் வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் போகிறத விட பெருசாக இதில் இந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்டாக மாறுதுக்கு. அதே கேஷை அவன் டெபாசிட் பண்ணுறது பதிலாக ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லைன்னா கோல்டு இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அவன் சேவர்லேருந்து என்னவா மாறிடலாம், இன்வெஸ்டராக மாறிடலாம். ரீசெண்ட் டைமில் பார்த்துருக்கேன், அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறதுனால இப்படி ஒரு ஃபினாமினா இந்தியாவில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நிறைய மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன். இப்போ இது மாதிரி மானிட்டரி பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்பிஐ எடுக்கிறாங்க. ஸோ மானிட்டரி பாலிசினாலே இது ஆர்பிஐ தான், மணி ரிலேட்டடாக. மக்கள்கிட்ட எவ்வளோ பணப்பழக்கம் இருக்குன்னு டிசைட் பண்ணுறதுக்கான ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர், ஒரு டூல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ இருக்குது. நம்ம ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, ஸ்டாண்டர்ட் டெபா ஃபெசிலிட்டி, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற மணி சப்ளையை கம்மி கூட்டோ யாரால முடியும், ஆர்பிஐனால முடியும். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டியில் 6 மெம்பர் இருக்காங்க. 3 பேர் ஆர்பிஐலேருந்து, 3 பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் இருக்காங்க. அதில் வந்து மினிமம் 4 பேர் இருந்துச்சுன்னா மீட்டிங் நடக்க முடியும். கோரம்னா என்னது, மினிமம் எத்தனை பேர் இருந்தால் தான் மீட்டிங் நடக்க முடியும்னு சொல்லுது. அப்புறம் ஓட் போடுவாங்க. ஓட்டிங் மூலமாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி யாருக்கு அந்த ஓட்ஸ் இருக்கும், ஸோ அந்த டிசிஷன் வந்து லாஸ்ட்டில் டிசிஷனாக இருக்கும். கவர்னருக்கு வந்து கேஸ்டிங் ஓட்டு தான் இருக்கும். கேஸ்டிங் ஓட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் வந்து 5 பேர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் கவர்னர். 6 பேர் எல்லாம் வச்சுக்கலாம், 5 பேர் கலந்துக்கிட்டாங்க. 2 பேரும் டிசிஷன் ஓகே சொல்லிட்டாங்க, 2 பேர் டிசிஷன் நோ சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு, டை ஆயிடுச்சா. இப்போ மட்டும்தான் கவர்னர் என்ன பண்ண முடியும்னா தன்னோட ஓட்டை யூஸ் பண்ணி எந்த சைடு போகிறாரோ அந்த சைடு என்ன ஆகிடும், வின் ஆகிடும். இது பேர் தான் கேஸ்டிங் ஓட்டு. ஸோ கவர்னர் வந்து ஃபஸ்ட் ஓட் போடக்கூடாது. எப்போ தான் ஓட் போடணும், டை இருந்தால் தான் ஓட் போடணும் அப்படின்னு சொன்னால் அது கேஸ்டிங் ஓட்டு. ஸோ இந்த 6 பேரில் ஒரு ஆள் யார், கவர்னர். ஆப்வியஸாக 5 பேர் எப்போவுமே இருக்காங்க அப்படின்னா 3-2 அப்படின்னு டிசிஷன் வந்துடும், இல்லை 4-1 டிசிஷன் வர வாய்ப்பு இருக்குது தானே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் இருந்தாலே கண்டிப்பாக மெஜாரிட்டி கிடச்சி ஏதோ சைடில் ஏதாச்சும் ஒருத்தர் வரல, மீட்டிங் வரல அப்படின்னா மேபி டைப் ரைட் ஆகலாம். அப்போ யாரும் கவர்னர் என்ன பண்ணலாம், இதோட கேஸ்டிங் ஓட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ லைட்டாக திங்க் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 4 times ஒரு இயருக்கு 4 டைமாச்சும் நடக்கணும். தட் மீன்ஸ் 3 months ஒரு டைம் மீட்டிங் நடக்கணும். ஆனால் ஆக்சுவலாக இப்போ ரெகுலராக எப்படி நடந்துட்டு இருக்குன்னா பையினியர் 2 months ஒரு டைம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சேஃப்டிக்காக ஓகேவா, 2 months ஒரு டைம்னா ஆல்மோஸ்ட் 6 times நடக்கும் ஒரு இயருக்கு. இப்போ 6 times 1 இயருக்கு நடந்துட்டு இருக்கு. கேட்டாலும் சொல்லு, 2 மாதத்துக்கு ஒரு டைம் எம்பிசி பாலிசி ரிலீசஸ் பண்ணுவாங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் ரிலீசஸ் பண்ணுவாங்க. என்ன டிசிஷன் எடுத்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவான், இன்க்ரீசஸ் பண்ணுவான். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. ரெப்போ ரேட் இன்க்ரீசஸ் பண்ணால் என்ன ஆகும்னா கான்ட்ராக்ஷனரி பாலிசி. ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணால் மணி சப்ளை நான் கம்மி பண்ணணும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீசஸ் பண்ணணும், அப்படி இன்ஃப்ளேஷன் யூஸ் பண்ணோம்னா க்ரோத் இன்க்ரீசஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். ஸோ வந்து பாலிசி ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி போடுது. இது பார்த்தீங்கன்னா இதோட எய்மே என்ன, மானிட்டரி பாலிசியோட எய்ம், ஆர்பிஐயோட எய்ம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷனை ஓகே 4 ± 2 அப்படிங்கிற ரேட்டுக்கு வச்சுக்கிறார். ஓகேவா, இது இப்படி வரக்கூடாது. 4 ± 2 இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 4 ± 2னா என்னது, 4 - 2 என்னது 2, 4 + 2 6, 2 to 6. இன்ஃப்ளேஷனை 2லேருந்து 4% வரைக்கும் 6% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது யாரோட ஒர்க்கு, ஆர்பிஐயோட ஒர்க்கு. ஓகே, அது அவனோட ஸ்டாச்சுட்டரி பார்த்தீங்கன்னா கோல். அது சட்டமே சொல்லுது அவன் எதுக்குள்ளே மெயின்டைன் பண்ண அப்படின்னா 4 ± 2 அந்த ரேஞ்சுக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்மெண்ட். இப்படி டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும்னா மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ஒரு கமிட்டி டிசைட் பண்ணுது. அந்த கமிட்டியில் 6 மெம்பர் இருப்பாங்க. 4 பேர் தான் மீட்டிங் நடக்கலாம். மீட்டிங்க்கு வந்து 4 times in a year நடக்கணும். நம்ம வந்து 6 times in a year நடந்து போயிட்டு இருக்குது. இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் சொல்லும்போது 4 ± யாரோட ஒர்க்கு, 4 ± 2 யாரோட ஒர்க்கு, ஆர்பிஐயோட ஒர்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிபர் சோஃபர் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்ட் டைமில் லிபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இது ஆக்சுவலாக லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட். லிபர் அப்படிங்கிறது லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பேங்குக்கு இடையில் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது அவங்களுக்குள்ள எவ்வளோ வட்டி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்டர் பேங்க்
டிரான்சாக்ஷன்ஸ் இன்டர் பேங்க் ஆஃபர்டு ரேட் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஓகே, ஐசிஐசிஐசி மாதிரியான பேங்க்கு அவங்களுக்குள்ள சப்போஸஸ் வந்து காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஷார்ட் டைமில் காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1 to 14 டேஸஸ்க்கு 1லேருந்து 14 நாளைக்குள்ள ஷார்ட் டைம் எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவன் கால் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் அது. கால் மணி ஆப்ஷனால என்ன அர்த்தம், ஷார்ட் டைமாக 1லேருந்து 14 நாளைக்குள்ள எனக்கு திடீர்னு காசு தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு பேங்க்லேருந்து வாங்கலாம். ஆர்பிஐட்டேருந்தே வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரெப்போ ரேட் அது. ஓகே, ஸோ இன்னொரு பேங்க்லேருந்து வாங்கணும், இன்டர் பேங்க் வாங்கணும் அப்படின்னா இது என்னது, அது பேர் என்ன அப்படின்னா கால் மணின்னு சொல்லுவாங்க. இந்த கால் மணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும், செக்யூரிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ண அவசியம் கிடையாது. செக்யூரிட்டினா கொலைட்ரல்லாம் கொடுக்கணும், பத்திரம்லாம் கொடுக்கணும் இல்லை, சும்மா வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் அது மாதிரி. அதனால இது அன்செக்யூர்டு. கொலைட்ரல் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கேரண்டி பெருசாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்க போகிற மணி அது கால் மணி. இது அப்படியே எக்ஸாம்ஸில் கேட்டான் யூபிஎஸ்சியில், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அன்செக்யூர்டு கால் மணி, இது கால் மணியில் அன்செக்யூர்டாக இருக்கும். அப்போ ஜென்ரலாக மார்க்கெட்டை பொறுத்து மாறுது. டூ மச் எல்லாரும் டிமாண்ட் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா வட்டி எப்படின்னா கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை ஒரு அளவுகோலாக வச்சுக்கிட்டு, அளவுகோல்னா அது பெஞ்ச் மார்க், இது ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு ஜென்ரலாக மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்சியூமர்ஸ்க்கு, கஸ்டமர்ஸ்க்கு, ரீட்டைல் கஸ்டமர்ஸ் கொடுக்குற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, ஓகேவா, இது ஆவரேஜாக பொதுவாக இது அவங்களுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோன் கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குது, அப்போ அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2%, 3% இன்க்ரீஸ் பண்ண அதிகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஸோ இது ஒரு அளவுகோலாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்டர் பேங்க் பார்த்தீங்கன்னா என்னது ஆஃபர் ரேட்டை அளவுகோலாக யூஸ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணலானது மற்ற எல்லாருக்கும் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கான ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணால் அது பேர் தான் என்னது லிபோர் அப்படிங்கிறது. ஒரு பெஞ்ச் மார்க் ரேட். அது பெஞ்ச் மார்க் ரேட்னா என்னது, அவன் 7% சொல்கிறான்னா என்ன அர்த்தம், மற்ற எல்லாருக்கும் மற்ற கன்சியூமர்ஸ்லாம் கொடுக்கும்போது 7% அதிகமாக வச்சுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிற அளவுகோல் அது, அவ்வளோதான். ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னது லிபர் அப்படிங்கிறது. இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணாங்க சார் ப்ரொசீஜரல் இஷ்யூஸஸ்னால. அப்போ இந்தியாவில் இது ஒன்று இருக்குது, இந்தியன் பேங்க்ஸ்குள்ள நடக்கும்போது அது பேர் என்ன அப்படின்னா என்னது மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர்டு ரேட். மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட்டுமே எதை நம்பி தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் மோரலெஸஸ் பார்த்தீங்கன்னா லிபரை நம்பி இருக்கிறதுனால இப்போ இதுவுமே யூஸ் பண்ணுவோம் வேணாம் அப்படிங்கிறது பெரிய டிஸ்கஷனாக போயிட்டு இருக்குது. இதில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், அது பேர் என்ன அப்படின்னா செக்யூர்டு ஓவர் நைட் ஃபினான்ஸ் ரேட். செக்யூர்டு ஓவர் நைட் ஃபினான்சிங் ரேட் அப்படிங்கிறது இது செக்யூர்டு, ஆனால் வந்து லிபர் மிபர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டு. ஏன் அப்படின்னா அவன் கால் மணி தான் பேஸாக வச்சுக்கிறான். கால் மணிக்கு எப்போவுமே செக்யூரிட்டி தேவையில்லை, பாண்டு தேவையில்லை, பத்திரம் தேவையில்லை. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுறது தெரியுமா, யூஎஸோட ட்ரெஷரி பில்ஸு, ட்ரெஷரி செக்யூரிட்டிஸஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட்டு தனக்கு காசு வேணும்னு சொல்லி ஒரு பாண்டை வெளியே விடுவான். அதை நீ வாங்கின அப்படின்னா அது பேர் தான் யூஎஸ் ட்ரெஷரி பாண்டு. அந்த யூஎஸ் ட்ரெஷரி பாண்டில் யூஎஸ் பார்த்தீங்கன்னா அது ட்ரெஷரி பில்லு, யூஎஸ் ட்ரெஷரி செக்யூரிட்டிஸை நீ வாங்கும்போது உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் விடும், உனக்கு ஒரு லாபத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் விடும். அதை பேஸாக அதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னா என்னது செக்யூர்டு ஓவர் நைட் ஆனது ஃபினான்சிங் ரேட்டுன்னு அர்த்தம். இது மூணுமே பெஞ்ச் மார்க் ரேட்டு தான். இது மூணுமே எதுக்கு அப்படின்னா என்னது ஜென்ரலாக மற்ற இடங்களில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் வாங்கக்கூடாதுக்காக பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் கேட்டானா மூணுமே என்ன அப்படின்னா இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பெஞ்ச் மார்க்கு. ஃபஸ்ட்டு 2 லிபரும் மிபரும் அதை என்ன யூஸ் பண்ணாங்க, பேங்குக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை யூஸ் பண்ணி பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணான். இப்போ எதை வச்சு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஎஸ் ட்ரெஷரி செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவர் நைட் ஃபினான்சிங் ரேட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஏன் இது செக்யூர்டு அப்படின்னா யூஎஸ் ட்ரெஷரி செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் எப்போவுமே திவால் ஆகாது, ஓகேவா. நீ எப்படி பண்ணாலுமே நீ காசு திருப்பி போய் கேட்ட அப்படின்னா அவன்கிட்ட காசு கிடச்சிடும் கொலேட்ரலாக. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ட்ரெஷரி செக்யூரிட்டிஸை கொலேட்ரலாக வச்சு பிஸ்னஸ் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது பேர் என்ன செக்யூர்டு ஓவர் நைட் ஃபினான்சிங் ரேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்பெச்சுவல் பாண்டுனா என்ன, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணால் ஒரு பேப்பரில் எனக்கு 10,000 கோடி இது ஒர்த்து அப்படின்னு எழுதும். அதை எழுதிட்டு ஆர்பிஐட்ட கொடுத்துரும். ஆர்பிஐ என்ன பண்ணால் அதை ட்ரேட் பண்ணுவான். அதை ஃபஸ்ட் என்ன பண்ணுவான்னா இஷ்யூ பண்ணுவான். இப்போ என்ன பண்ணிக்கலாம், அவ்வளோக்கான காசு கொடுத்து வாங்கிக்கலாம். வாங்கினா அப்படின்னா உனக்கு என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு 20 இயர் பாண்டு வாங்கிக்கலாம், 20 வருஷம் பாண்டு. அது போக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். வருஷத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா 10% இல்லை 5% என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாண்டை கொண்டு கவர்மெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த 10,000 கோடி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம்.
இல்லை அப்படின்னா இந்த நீ வாங்கின பாண்டை வந்து இன்னொரு ஆள்கிட்ட விற்கலாம். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுச்சு, இன்னொரு ஆள்கிட்ட விற்கலாம், அவர் இன்னொரு ஆளுக்கு விற்கலாம். கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வாங்குறது பேர் என்ன அப்படின்னா அது பிரைமரி மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கிறது செகண்டரி மார்க்கெட்டு. இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். பெர்பச்சுவல் பாண்ட் அப்படிங்கிறது இந்த 20 இயர் மாதிரி ஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது. பெர்பச்சுவல் எப்பவுமே அந்த பாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாண்டு எவன் கையில் இருக்கோ அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கிளைம் பண்ணலாம். இது எப்போவுமே கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் ரிட்டர்ன் கொடுக்காது. அது மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்கும் என்னது ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டான். ஆனால் கவர்மெண்ட் நினச்சாலும் ரிட்டர்ன் கொடுக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் இது ரிலேட்டடாக நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. பெர்பச்சுவல் பாண்ட் அப்படிங்கிறது ஆப்ளிகேஷன் ஒன்லி டு பே இன்ட்ரெஸ்ட். வட்டி மட்டும் தான் கொடுக்கணும், கடனை வேணது மொத்தமாக திருப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் மெச்சூரிட்டி டேட் இருக்காது. செகண்டரி மார்க்கெட்டில் விற்கலாம். பிரைமரி மார்க்கெட்னா என்னது டேரெக்டாக வாங்குறது. செகண்டரி மார்க்கெட் நான் ஒருத்தர் வாங்கிட்டேன், திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னது என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வாங்கலாம், நீங்கள் இன்னொரு நாள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூர் கேண்டிடேட் இஃப் ஹி வாண்ட்ஸ். இஷ்யூர் யார்? கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன ரெடீம்னா என்னது திருப்பி என்னது இந்த பாண்டை வாங்கி காசு கொடுக்கலாம். அப்படி அவங்க நினச்சாங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் நினச்சி தான் காசு திருப்பி கொடுக்கலாம். இல்லை பெர்பச்சுவல் பாண்டா கண்டினியூ ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். கவர்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும்னு என்னது அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலாக பேங்க் இல்லாமல் சிறுசாக பண்ணலாம். பீப்புள்ஸ் சின்ன சின்ன ஏரியாக்கெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. ரீசெண்ட் டைமில் ஆர்பிஐ என்ன நினைக்குது அப்படின்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், யூனிவர்சல் பேங்கா எஸ்பிஐ மாதிரி யூனிவர்சல் பேங்க். எஸ்பிஐ என்ன பண்ணுவோம்னா அது இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவான். பேங்கிங் சிம்பிளான பேங்கிங் சிஸ்டம்ஸும் இருக்கும், பேங்கிங் சர்வீசஸும் இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா அது இன்சூரன்ஸ் ஈவன் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மியூச்சுவல் ஃபண்டோட ரன் பண்ணுறாங்க. எஸ்பிஐ இருந்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி எல்லாமே. அதனால அவங்க பேர் என்ன அப்படின்னா யூனிவர்சல் பேங்க்ஸ். யூனிவர்சல் பேங்க் அப்படிங்கிறது நாட் ஒன்லி என்ன கிடையாது அப்படின்னா அது பேங்கிங் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் யூனிவர்சல் பேங்கிங் அப்படிங்கிறது. இப்போ அது ரிலேட்டடாக இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் நல்லா ஒர்க் பண்ணால் யூனிவர்சல் பேங்கிங்கை மாறலாம் அப்படிங்கிற நியூஸஸ் வரதுனால ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூனியன் பட்ஜெட் 2014-15 பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபினான்ஸ் இன்க்ளூஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அப்படின்னு கான்செப்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இது ரெஜிஸ்டர்ட் ஆஸ் எ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஒரு கம்பெனியாக அதை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே. ஆனால் வந்து இது லைசன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அது பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் மூலமாக. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் மூலமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் புக் ப்ராஃபிட்லாம் எழுதணும்ல, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது அது எனக்கு கம்பெனிஸ் ஆக்டில் இப்படி தான் கணக்கு வழக்கு பார்க்கணும், இப்படி தான் எனக்கு ப்ராஃபிட்னா இதுதான் வந்து முதலீடு அப்படின்னு சில ஸ்டாண்டர்ட் கிரைட்டீரியாலாம் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லைசன்ஸ் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே லைசன்ஸ் வாங்கினதுனால பேங்குக்கான ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். யாருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பேங்க் ரெகுலேஷன்ஸில் வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க்கு நார்மலான பேங்க்கு 40% மொத்த கடனில் 40% யாருக்கு கொடுக்கணும், பிஎஸ்எல்க்கு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும். ஆனால் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மாதிரியான பேங்க் பார்த்தீங்கன்னா 75% வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது பீப்புள்ஸ் கொடுக்கணும். இப்போ அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னு இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அவன் கரெக்ட் லாஸ்ட்டில் அவன் மொத்தமாக எவ்வளோ கிரெடிட் கொடுத்துருக்குறானோ அதுதான் என்னது அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். இதுக்கெல்லாம் ஃபார்முலா ரொம்ப டீப்பாலாம் பார்க்காத, சிம்பிளாக என்னது பேங்கோட மொத்த கிரெடிட்டில் வேணும்னா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் அப்படிங்கிறது எது ரிலேட்டட்னு வரும்போது நிறைய இடங்கள் ரிலேட்டடாக இருக்கும். அதனால் அது பெரிய செல்மெண்ட்டாக ரிலேட்டட்னு கொஸ்டின் கேட்கவும் முடியாது. ஸோ பொதுவாக அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னா என்னது பேங்கோட மொத்த கிரெடிட். அந்த கிரெடிட்டில் மொத்த கடனில், மொத்த லோனில், பேங்க் கொடுத்த மொத்த லோனில், தட்ஸ் மீன்ஸ் பேங்கோட மொத்த அசெட்டில் 75%, 75% யாருக்கு போகணும், பிஎஸ்எல் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு போகணும் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 200 கோடி வந்து அதை கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். இது ஜென்ரல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்னன்னு சொல்லிட்டு ரீசன் நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் என்ன மாற்றலாம், யூனிவர்சல் பேங்கிங்காக மாற்றலாம். யூனிவர்சல் பேங்கிங் அப்படிங்கிறது என்னது கமர்ஷியல் பேங்கிங்க்கு பியாண்டாக இன்சூரன்சஸ், மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி ரன் பண்ணால் அவங்க பேர் என்னது யூனிவர்சல் பேங்கிங். இப்போ வந்து ஓன் டேப் லைசன்சிங் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீ யூனிவர்சல் பேங்கிங்காக மாற்றணும் அப்படின்னா, பெரிய பேங்காக மாற்றணும் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ ஓன் டேப் லைசன்சிங் அப்படிங்கிறது எப்படின்னா வந்து குறிப்பிட்ட டைமில் கவர்மெண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ரிலீசஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் மாதிரி. அப்போ அந்த டைமில் தான் அப்ளிகேஷன் பண்ணி இப்போ அது பேங்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து குறிப்பிட்ட டைமில் ஆர்பிஐ கேட்கும்போது தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண கிடையாது. உனக்கு தோணுச்சுன்னா எப்போ வேணால் ஆர்பிஐட்ட போயிட்டு என்ன கிளைம் பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து ஒரு பேங்க் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
தட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஆன் டேப் லைசன்ஸிங் எப்போ வேணால் லைசன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது. ஒரு குறிப்பிட்ட விண்டோவில் தான் கேட்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1000 கோடி நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து என்ன பண்ணலாம், யூனிவர்சல் பேங்கிங்கை கிளைம் பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எஸ், அது போக ஸ்டாக் லிஸ்டிங் பண்ணியிருக்கணும். ஸ்டாக் லிஸ்டிங்னா என்னது, என்எஸ்சி இல்லைன்னா பிஎஸ்சி மாதிரியான ஸ்டாக் லிஸ்டிங். அதில் போய் என்னோட கம்பெனி என்ன பண்ணால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக சேஞ்ச் பண்ணிக்கணும். யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்பெனியாக சேஞ்ச் பண்ணியிருந்தா அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்மால் ஃபினான்சஸ் பேங்க் வந்து யூனிவர்சல் பேங்கிங்கையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UPI 123 பே அப்படிங்கிறது. இது மாதிரி அட்ராக்டிவான ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எக்ஸாம்ஸ் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ஃபோன், பட்டன் ஃபோனில் UPI யூஸ் பண்ணலாமா, இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ண முடியும், பட்டன் ஃபோனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது சும்மா மெசேஜ், மிஸ் கால் இது மாதிரி விஷயத்தை வச்சு இது மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பேயை வந்து நீ என்ன பண்ணலாம், ஆத்தரைசஸ் பண்ணலாம். மிஸ் கால் கொடுப்பாங்க, அட்டன் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அது மெசேஜ் அட்டன் பண்ணுறது, ஸோ மெசேஜ் அனுப்புறது, இது மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நெட் இருந்தால் தான் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா 12 லாங்குவேஜஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பொசிஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த லிமிட் வந்து முதல் 5000 இருந்துச்சு, இப்போ 5000 இல்லை 10,000 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ UPI 123 பே அப்படிங்கிறது ஃபியூச்சர் பட்டன் ஃபோனுக்கானது. 12 லாங்குவேஜ் கிட்ட இருக்குது. மினிமம் எவ்வளோ காசு எடுக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ கேஷ் எடுக்கலாம், 10,000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 10,000 எடுக்கிற வரைக்கும் UPI 123 பேயை வெறும் பட்டன் ஃபோனை வச்சு 10,000 வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறது ப்ரொவிஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, UPI லைட் அப்படிங்கிறது என்னென்னா லோ வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸை கிரியேட், ரெண்டுமே லோ வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் தான் வித்தவுட் UPI பின்னே இல்லாமல். UPI பின் 4 நம்பர் இல்லை 6 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த டிஜிட்டை யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ப்ரீ சாங்ஷன் லிமிட் அப்படிங்கிறது கடன் கிரெடிட் எவ்வளோ வரைக்கும் எடுக்கலாம்னா 1000 வரைக்கும் எடுக்கலாம். மொதல் 500 இருந்துச்சு, இப்போ என்ன மாற்றிருக்கிறாங்க, 1000 மாற்றிருக்கிறாங்க. இது மாதிரி கொஸ்டின் சம்டைம்ஸ் கேட்குறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. வேலட் லிமிட் வந்து மொதல் 2000 இருந்துச்சு, இப்போ 2000லேருந்து 5000 மாற்றிருக்கிறாங்க. வேலட்னா என்னது, நீ வந்து UPI பின் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டே UPI லைட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் காசு ஏற்றி வச்சிடணும். வச்சுட்டு அந்த கேஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னது, ஸ்கேன் பண்ணி நீ வந்து ஷாப்பிங்லாம் போகும்போது ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம் வித்தவுட் பார்த்தீங்கன்னா பின். ஸோ டூ மச்சாக வச்சுருந்தா நிறைய ஃப்ராட் நடக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் எதோட லிமிட் பண்ணி வச்சுக்கிறாங்க, 5000. ஸோ UPI லைட்டு பின் இல்லாமல் 5000 வரைக்கும் பண்ணலாம். UPI 123 பே அப்படிங்கிறது ஃபியூச்சர் பட்டன் ஃபோன்ஸில் 10,000 வரைக்கும் கேஷ் எடுக்கலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு. டிங்கிறது டொமஸ்டிக்கலின்னா இந்தியாவில் சிஸ்டமேட்டிக்கலி தட்ஸ் மீன்ஸ் ப்ரொசீஜரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு பேங்கை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது டிசைட் பண்ணுறது யாருன்னாது RBI. RBIனா என்ன பண்ணுவோம், இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேங்க்னு ஒரு 2-3 பேங்க் என்ன பண்ண முடியும்னா RBIயால் டிசைனேட் பண்ண முடியும். அப்படி டிசைனேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேங்க் வந்து கொஞ்சம் பார்த்து பெட்டராக வந்து ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ரெகுலேட்டரி திங்ஸஸ் அதிகமாக இருக்கும், ரெகுலேஷன்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி ப்ரொவிஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா அவனோட சைஸ் ரொம்ப பெரிய பேங்காக இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SBI, HDFC, ICICI இந்த 3 பேங்க் மட்டும்தான் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு. டொமஸ்டிக்கலினா இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் மட்டும் மெயின் பண்ணுறோம். அவனோட சைஸ் பெருசாக இருக்குன்னா அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா டோட்டல் எக்கனாமியே பாதிக்கும். அப்படிங்கிறதுனால நீ கொஞ்சம் பெட்டராக என்ன பண்ண அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ், எக்ஸ்ட்ரா வந்து கேர் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குறதா என்னது டிசிப்ஸ் அப்படிங்கிறது. அவனோட காம்ப்ளெக்சிட்டி, இன்டர் கனெக்ஷன்ஸ் பெரிய பேங்காக இருக்கிறதுனால டூ பிக் டு ஃபெயில். தட்ஸ் மீன்ஸ் என்ன, அவ்வளோ பெருசாக இருக்குன்னா நீ ஃபெயில் ஆனால் எக்கனாமி ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறது தான் டூ பிக் டு ஃபெயில் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன, எதை பொறுத்து இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது. அப்படி பார்த்தோட அந்த பேசல் கமிட்டினா ஜென்ரலாக பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். ஸோ அவங்க வந்து டிசிப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு அப்படிங்கிறத ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா RBI வந்து 2014 இந்த வழக்கத்தை பண்ணிகிட்டு இருக்கலாம், இந்த ப்ரொசீஜரை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் ஜிடிபி. ஒரு HDFC வந்து இந்திய ஜிடிபிலேயே 2% அளவுக்கு அவன் அசெட்ஸை மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னா அவன் எதுக்குள்ளே வந்துடுவான், டொமஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்குள்ளே வந்துடுவான். ஸோ குளோபல் சிஸ்டமேட்டிக்கல் பேங்க்ஸுமே இருக்குது. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி போர்டு அப்படிங்கிறது. இது வந்து G20 கிட்ட இருக்கிறது ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி போர்டு அப்படிங்கிறது. ஸோ ஜிசிப்ஸ் குளோபல் ஆனது சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் RBI சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர். RBIக்கு எப்படிமா கேஷ் கிடைக்கும், அவன் என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஹோல்டிங் மூலமாக. ஃபாரெக்ஸ் ஹோல்டிங்னா என்னது,
கோல்டு கூட வந்து வச்சுப்போம். கோல்டு ரேட்டு ரீசெண்டாக அதிகமாக ரேட் போதா, ஆர்பிஐ இருக்கிற கோல்டு வந்து அதிகமாக ரேட் ஆகிறதுனால அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விட அவனுக்கு அதிகமாக என்ன கிடைக்கும், கேஷ் கிடைக்கும். அவன் பாண்டில் வந்து ரிலீஸ் பண்ண பாண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய உனக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க, பாண்டை விற்கிறது வாங்குறது, அது மூலமாகவும் ஆர்பிஐக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அது மாதிரி ப்ராஃபிட்ஸ் அவன் சேர்த்து வச்சிருந்து ஓரளவுக்கு அவனுக்கு எடுத்துக்கலாம். அவன் எப்படி எடுத்துக்கலாம்னா என்னது, அவன் எப்படி எடுத்துக்கணும், அவனுக்கான கேஷ் எவ்வளோ எடுத்துக்கணும், மிச்சம் உள்ளதை கவர்மெண்ட்டை கொடுத்துடணும். இதுக்கான ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் சண்டை போட்டு நான் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ. அதுக்கப்புறம் அதான் 2018 விமல் ஜலான் கமிட்டி 2018 என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது மூலமாக கண்டிஜென்சி ஃபண்டும் அசட் டெவலப்மெண்ட் ஃபண்டும் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 30% நீ வச்சுக்கோ. ஒரு அமௌண்ட்டு உனக்கு மொத்த லாபத்தில் 30% எதுக்கு வச்சுக்கோ. கண்டிஜென்சி ஃபண்டுன்னு என்னது, கண்டிஜென்சினா திடீர்னு அவசரத்துக்கு அர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5% கிட்ட எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25.5 to 6ன்னு சொல்லுவாங்க. அதை நீ சும்மா அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப டீப்பாக போகாத. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 25% வந்து அசட் டெவலப்மெண்ட் ஃபண்டு. அசட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னா என்னது, நீ ஃபாரெக்ஸ் ஃபியூச்சர்லாம் வந்து திடீர்னு நமக்கு வந்து என்னது இந்தியன் ருப்பிலாம் வந்து ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டாலர்ஸ் விற்கணும் வாங்கணும் அப்படிலாம் இருக்கும். அப்போ அந்த டாலர்ஸை விற்கணும் வாங்கணும் அப்படிங்கும்போது எனக்கு கையில் கேஷ் இருக்கணும். அந்த இல்லைன்னா பாண்ட் ரிலீஸ் பண்ண வைக்கிறது கையில் கேஷ் இருக்கணும். ஸோ ஃபியூச்சரில் கோல்டு வாங்குறதுக்கு கேஷ் இருக்கணும். அதுக்காக 25% எடுத்து வச்சுக்கோ. அதுதான் அசட் டெவலப்மெண்ட் ஃபண்டு. கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30% என்ன பண்ண கையில் வச்சுக்கோ. மிச்சத்தை யார்கிட்ட கொடுத்துரு, கவர்மெண்ட்டை கொடுத்துருன்னு யார் சொல்கிறா, விமல் ஜலன் கமிட்டி 2018. இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ எக்ஸாம்ஸில் ரொம்ப வந்து முக்கியமாக கேட்கறதுக்கு ஃபீஸிபிளாக இருக்கிற கொஸ்டின் இது. ஏன்னா எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது திடீர்னு ரீசன்ட்லி நியூஸஸில் வந்து எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் இது ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்குறது. எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து எனது ஆர்பிஐ வந்து எவ்வளவு கேஷை தன் கையில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு சர்ப்ளஸை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் எனது எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ இது மூலமாக வந்து ஒவ்வொரு வந்து குவார்ட்டரில் ஆர்பிஐ நினைக்கும் போதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2.11 இல்லை 2.11 லேக் ஒரு ரீசெண்டாக ஒரு டைம் 1.87 crore கொடுத்தாங்க. இருக்கிறதுலே ஆர்பிஐ அதிகமாக கொடுத்தது இந்த இயரில் தான். எப்போனா இப்போ 2.11 lakh crore. ஸோ 2.11 lakh crore வந்து ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இருக்கிறதுலே இது அதிகம் அப்படின்னு நியூஸில் வந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சுக்கோ. எக்ஸாக்ட் நம்பர்லாம் கேட்கறதில்ல, கேட்டாலும் ஈஸியாக ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவன் 2.11 2.32 அப்போல்லாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். கேட்டால் ஒன்று என்ன அப்படின்னா 20,000 கோடி இல்லைனா 2 லட்சம் கோடி கேட்கலாம். இப்போ ஈஸியாக நமக்கே தெரியும் இது லேக்கில் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன அப்படின்னா 2.11 lakh crore அப்படிங்கிறது ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு the interest on DSEX, LIF, liquidity adjustment facility, MSF, margin standing facility loans, இதெல்லாமே வந்து நம்ம வந்து பேங்கிங் செக்டர் படிக்கும்போது ஸ்டாட்டிக்ஸில் படிக்கிறது. இது மாதிரி ஒர்க்ஸ் பண்ணும்போது அவனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்ஸும் சர்ப்ளஸாக மாறுது அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ எங்கே இருக்குது, ஸ்டாச்சுரியாகவே இருக்குது. சட்டப்படியே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி நோ டேக்ஸு. ஆர்பிஐக்கு வர லாபத்தில் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் கிடையாது, டேக்ஸ் கட்டணும்னு கிடையாது. ஆனால் ஆர்பிஐ லாபத்தில் அவனுக்கு செலவு போக மிச்சம் உள்ளதை யார்கிட்ட கொடுத்துடணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அது எப்படி ஃபார்முலா அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த ஃபார்முலாக்கான லைட்டாக ஒரு விஷயம் பார்த்தோம். கன்ஜென்சி ஃபண்டும் அசட் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்காக சேர்த்து ஒரு 30% அரௌண்ட் 30% எடுத்துகிட்டு மற்ற யார்கிட்ட கொடுக்கணும், கவர்மெண்ட்டை கொடுத்துடணும். ஓகே, ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ 2.1 lakh crore கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா அப்படின்னா கவர்மெண்ட்டு வெளியில் கடன் வாங்குறது கம்மியாயிடும். ஆர்பிஐ கொடுத்துட்டாலும் தானே. ஸோ கவர்மெண்டோட கடன் தான் ஃபிஸ்கல் டெபிசிட். கவர்மெண்ட் எவ்வளோ போரோ பண்ணுதோ மார்க்கெட்லேருந்து அது பார்த்தீங்கன்னா இன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் சொன்னால் தட்ஸ் என்ன ஃபிஸ்கல் டெபிசிட். ஜிடிபியில் ஒரு 5% அளவுக்கு கவர்மெண்ட் என்னது கடன் வாங்குது அப்படின்னா 5% ஃபிஸ்கல் டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட் ஒன்றுமே இல்லாமல் கவர்மெண்டோட கடன் தான் ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் கம்மியாகும் அப்படி தானே. எதில் இது மாதிரி நிறைய சர்ப்ளஸஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறது கம்மி பண்ணால் வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து இல்லைனா வந்து மார்க்கெட்லேருந்து கடன் வாங்குறது கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னா அது டூ மச் கேஷ் அவைலபிளாக இருக்கும். அந்த அவைலபிள் கேஷை காமன் பீப்புள்ஸ் வந்து வாங்கலாம், ப்ரைவேட் செக்டார் வாங்கலாம். ஸோ ப்ரைவேட் செக்டார் வாங்குச்சுன்னா ப்ரைவேட் செக்டார் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி பிஸ்னஸ் அதனால என்ன அப்படின்னா அது நல்ல விஷயம். அது அப்போ ஏன் வந்து வெளியில் நிறைய அமௌண்ட் இருக்குது, கவர்மெண்ட் கடன் கம்மியாக வாங்குது, கவர்மெண்ட் ஆர்பிஐ கொடுத்துச்சு, கவர்மெண்ட் கடன் கம்மியாக வாங்குது அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய கேஷ் இருக்கும், அவைலபிலிட்டி கேஷ் நிறைய இருக்கும்.
மணி சப்ளை அதிகமாக இருக்கும். ஸோ மணி சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். அதுதானே, ஏன்னா டூ மச் மணி இருக்குல்ல, அதனால வட்டி எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். மணி கம்மியாக இருக்கும்போது தான் என்னது நிறைய பேர் டிமாண்ட் பண்ணோம், வட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டூ மச் மணி இருக்கிறனால ஈஸி மணி பாலிசிஸ் இருக்கிறதுனால வட்டி என்ன ஆகுனானது கம்மியாகும். ஸோ வட்டி கம்மியாகிறது பிஸ்னஸ்க்கு நல்லது. அப்படி பண்ணிச்சுனால என்னது க்ரௌட் இன்னு சொல்லுவாங்க. க்ரௌட் இன் என்னதுன்னா ப்ரைவேட் செக்டார் உள்ள வருது. க்ரௌட் அவுட் என்னது ப்ரைவேட் செக்டார் வெளியே போகிறது. அதாவது இதுவே ரிவர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் டூ மச் கடன் வாங்கிச்சுன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகும். ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனானது இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஆகிடும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஃபுல்லாக மார்க்கெட்லேருந்து காசு ஃபுல்லாக எடுத்துட்டான். பேங்க்கிட்டேருந்து காசு ஃபுல்லாக கவர்மெண்ட்டே எடுத்துருச்சு. பேங்க்கிட்ட கேஷ் இல்லை. ஓகேவா, கான்ட்ராக்ஷன் பாலிசிஸ் மாதிரி. ஸோ எக்கனாமி என்ன ஆகிட்டுக்குன்னா மணி சப்ளை கம்மியாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும் ஜாஸ்தியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னா எவனும் பிஸ்னஸ் பண்ண மாட்டான். ஸோ அது பேர் என்ன க்ரௌட் அவுட். ஸோ என்னது பீப்புள் வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் வெளியே போயிடுவாங்க. க்ரௌட் அவுட் க்ரௌட் இன் இது எல்லாமே இன்டர்லிங்காக இருக்கும். எக்கனாமியில் பெரிய பாசிட்டிவ் என்ன தெரியுமா, ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படின்னா எல்லா கான்செப்ட்டுக்கும் இன்டர்லிங்கிங் இருக்கும். ஸோ அந்த இன்டர்லிங்கை ஈஸியாக ஸோ உங்களுக்கு பிடிக்க தெரிஞ்சு அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸியானது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ஈல்டு என்ன ஆகுனானது கம்மியாகும். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு 1000 ரூபா பாண்டுமா, சும்மா எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு கவர்மெண்ட் பாண்ட் ரிலீசஸ் பண்ணுறாங்க. இப்போ வெளியில் வந்து என்ன அப்படின்னா நிறைய மணி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இதை ஏலத்துக்கு விடும்போது 1000 ரூபா பாண்டை ஏலத்துக்கு விடுவாங்க. ஏலத்துக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்குறானது ரொம்ப மணி வெளியில் அவைலபிளாக இருக்குன்னா நீ என்ன பண்ணுவேன், சரி ஓகே ரொம்ப ஆல்ரெடி மணி அவைலபிளாக இருக்குது இவனுக்கே என்னது அப்படின்னு சொல்லிட்டு 980 வரைக்கும் என்னது கேட்போம், ஏலத்தில் கேட்போம். அப்போ 20 ரூபா வந்து என்னது கம்மியாக கேட்போம். ஓகே, திருப்பி நீ கவர்மெண்ட் 1000 ரூபாய்க்கு ஒரு பாண்டு விடுதுன்னா நீ ஏலத்தில் 980 ரூபா கேட்டுட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறமா அந்த பாண்டை ரிட்டர்ன் கொடுத்து கவர்மெண்ட் 1000 ரூபா ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இது ஒரு ப்ரொசீஜர். இப்போ இது ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன்னா இது ரொம்ப லாங் ப்ரொசீஜர். ஓகே, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ 20 ரூபா வருதுல்ல, இந்த 20 தான் ஈல்டு. இப்போ வந்து டூ மச்சாக பார்த்தீங்கன்னா மணி வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனானது 1000 ரூபா அப்படிங்கிறது என்ன ஆகுனானது 950 வரைக்கும் 900 வரைக்கும் ஏலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகுனானது ரிட்டர்ன் பண்ணும்போது மணி ரிட்டர்ன் பண்ணும்போது ஈல்டு என்ன ஆகுனானது இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன தான் கிடைக்கும், கம்மியான மணி தான் கிடைக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும், மணி சப்ளை அதிகமாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஈல்டு என்ன ஆகுனானது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஈல்டு கம்மியாகும். அது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது டாபிக். இன்னொரு கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு படிக்கும்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஈல்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.